ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம மதுரை வில்லாவரம் ஆர்ச்சுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நியூ சென்னை ஷாப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோம் அப்ளையன்ஸ் எக்ஸ்போ போட்டிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே 159 ருபீஸ்க்கே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த எக்ஸ்போவோட டீட்டெயில் லொக்கேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பார்ட் 1 வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டீட்டெயில்டு அட்ரஸ் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லான எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் அப்புறம் ஆன்லைன் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து அப்லோட் பண்ணிக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோலையுமே நிறைய யூஸ்ஃபுல்லான கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அலுமினியம்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வச்சுருந்தாங்க. அலுமினியம் கடாய், பக்கெட், அப்புறம் ஸ்ட்ரெயினர், அப்புறமா பானை, அப்புறம் வந்து குழம்பு சட்டி அப்படின்னு சொல்லிட்டு அலுமினியம்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வச்சுருந்தாங்க. ஒரு சைட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அலுமினியம் வெசல்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் வெசல்ஸாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. அலுமினியம் விட பார்த்தீங்கன்னா சில்வரில் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணத்துலலாம் யூஸ் பண்ணுற மாதிரியான தூக்கு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து குழம்பு சர்வ் பண்ணுற மாதிரியான பவுல் வந்து ஸ்மால், மீடியம், பிக் அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கடுக்காக இருக்க மாதிரி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் சில்வர் பாக்ஸ்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா லிட்டோட வச்சுருந்தாங்க. அப்புறம் செம்பு, அப்புறம் ஆயில் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு சில்வர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. நான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக கவர் பண்ணி வீடியோ எடுத்திருக்கேன். நீங்களே பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த எக்ஸ்போவில் பார்த்தீங்கன்னா ஒரு சில திங்ஸ் பார்க்கும்போது பரவாயில்ல, 159 ருபீஸ்க்கு ஒர்த்தாக இருக்குது அப்படின்னு தோணுச்சு. ஒரு சிலது பார்க்கும்போது ஒர்த் இல்லாத மாதிரியுமே தோணுச்சு. ஸோ நீங்களுமே நேரில் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த எக்ஸ்போ வந்து பார்த்தீங்கன்னா May 8 வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகுது. ஸோ இன்னும் 2 டேஸ் தான் இருக்குது. நீங்கள் போகலைன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். அப்படி நீங்கள் போனீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நானுமே தெரிஞ்சுக்கிறேன். நான்ஸ்டிக்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரையிங் பேன், தோசை தவா, கடாய் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி அலுமினியம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் ஃப்ரையிங் பேன் வச்சுருந்தாங்க. கேஸ் அயான்லேயுமே வச்சுருந்தாங்க. சாப்பிங் போர்டு வச்சுருந்தாங்க. அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் இருந்துச்சு, உட்டனில் இருந்துச்சு, ரவுண்ட் ஷேப்பில் கூட வச்சுருக்காங்க. ஜாடிலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. எல்லாமே வந்து பெரிய சைஸாக தான் இருந்துச்சு. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா சர்க்கிள் ஷேப்பில் ப்ரௌன் கலரில் இருக்க ஜாடி தான் நிறையா வச்சுருந்தாங்க. ஒரு சிலது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் டிசைன் வச்சுமே வச்சுருந்தாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் கூட இருந்துச்சு. ஜாடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய வச்சுருந்தாங்க. நீங்களே பாருங்கள் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மக்ஸ் வச்சுருந்தாங்க. 6 பீஸ் மக் செட் கொடுக்குறாங்க. அதுலேயுமே வந்து டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் வச்சுருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பீஸ் கிளாஸ் செட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெட் கலரில் கூட வச்சுருந்தாங்க.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பவுலில் வந்து 6 பீஸ் செட் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பிளேட்ஸ் வச்சுருந்தாங்க. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா பிளேட், பவுல், ஸ்பூன் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் செட்ஸாக வச்சுருந்தாங்க. ஃப்ரையிங் லேடரில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பீஸ் செட்டாக கொடுக்குறாங்க. 159 கொடுக்குறதுனால அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 3 பீஸ் செட்டாக கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உட்டன் ஸ்பேச்சர், இதுலேயுமே செட் ஆஃப் 6 கொடுக்குறாங்க 159க்கு. இதே மாதிரி லேடரில் பார்த்தீங்கன்னா சில்வரில் 4 பீஸ் செட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய பிளேட்ஸ்லேயுமே நிறைய வச்சுருந்தாங்க. ரவுண்ட் பிளேட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பெருசு, சிறுசு, அப்புறம் டிவைடட் பிளேட் அப்படின்னு சொல்லிட்டு பிளேட்ஸ்லேயுமே நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. அப்புறம் ஸ்ட்ரெயினர் வச்சுருந்தாங்க. இப்படி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 159க்கே கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் ஃப்ரூட் பேஸ்கெட். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் சின்னதும் இருந்துச்சு, பெருசும் வச்சுருந்தாங்க. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் கலரில் கூட வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் சில்வர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்மால் சைஸ் பாக்ஸஸ் வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் டிஃபன் பாக்ஸ் மாடலில் கூட நிறைய வச்சுருந்தாங்க. லஞ்ச் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில்வரில் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கம்பார்ட்மெண்ட் மாடலில் கூட வச்சுருந்தாங்க. அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் வச்சுருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மெதுவடை மேக்கர், அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு சில யூனிக்கான ஐட்டம்ஸ் கூட அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருந்துச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் தீர தீர ரீஃபில் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. நியூ ஸ்டாக்ஸை வந்து அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஸோ பழையதாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காமல் வீடியோவில் வந்து ஏதாச்சுமே உங்களுக்கு 159க்கு இது ஒர்த் அப்படின்னு சொல்லி தோணுச்சுன்னா கண்டிப்பாக அங்கே போய் விசிட் பண்ணி பாருங்கள். இப்போ மோஸ்ட்லி எல்லாருமே பார்த்தீங்கன்னா நான்ஸ்டிக் ஹெல்த்துக்கு நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு கேஸ்ட் அயான் யூஸ் பண்ண தான் விரும்புகிறாங்க. கேஸ்ட் அயான்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. பனியார சட்டி வச்சுருந்தாங்க. அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸில் கூட வச்சுருந்தாங்க. உட்டன் ஹேண்டில், சில்வர் ஹேண்டில், அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா டபுள் சைடட் ஹேண்டில் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயுமே நிறைய வச்சுருந்தாங்க. கேஸ்ட் அயான்லேயே ஃப்ரையிங் பேன், ஆப்பம் கடாய், தோசை தவா, அதுலேயுமே வந்து 2 டைப்ஸ் வச்சுருந்தாங்க. ஃப்ளாட்டாகவும் வச்சுருந்தாங்க, கர்வ்டாகவும் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தட்கா பேன் வச்சுருந்தாங்க. எப்படி கேஸ்ட் அயான்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 159 ருபீஸ்க்கே கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சீசனிங் பண்ணி தான் கொடுக்குறாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து சீசன் பண்ணுற கவலையுமே கிடையாது. ஸோ நம்ம வாங்கிட்டு டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. ஒவ்வொன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் ஸ்மால், மீடியம், பிக் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஒரு சிலது பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் 8, அப்புறம் செட் ஆஃப் 2, செட் ஆஃப் 4 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிசைன்ஸில் வச்சுருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பீஸ் ஜக்கு. இது வந்து 8 பீஸ் ஸ்மால் சைஸ் கண்டெய்னர். இது வந்து பார்த்தீங்கன்னா 6 பீஸ் மீடியம் சைஸ் கண்டெய்னர். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சைஸஸில் டிஃப்ரெண்ட் குவான்டிட்டியில் கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் சேவிங் கண்டெய்னர்னு சொல்லலாம். நம்ம ஒரு இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 4 டிஃப்ரெண்ட் திங்ஸ் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பர்லேயே வந்து 2 டிஃப்ரெண்ட் மாடல்ஸில் வச்சுருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா புஷ்அப் சாப்பர். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரோல் பண்ணுற மாதிரியான ஒரு சாப்பர். ஜக்ஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாடல்ஸ் வச்சுருந்தாங்க. நம்ம ஜூஸ்லாம் சர்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த சம்மருக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 159 ருபீஸ்க்கே கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேசரோல்ஸ்லேயுமே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. நிறைய கலர்ஸில், நிறைய டிசைன்ஸில் பார்க்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் பேட், நம்ம வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணும்போது வீல்ஸில் வச்சோன்னா வைப்ரேஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிலிண்டர் ட்ராலி, அதுலேயுமே வந்து சில்வரில் வச்சுருந்தாங்க, பிளாஸ்டிக்கில் வச்சுருந்தாங்க.
6 பீஸ் ஸ்பூன் செட் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் 3 in 1 பீலர் வச்சுருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீத்தி பிராண்டில் தான் கொடுக்குறாங்க. ஸ்பாஞ்சும் ஸ்டீல் ஸ்க்ரப்பருமே வச்சுருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 8 பீஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கிளிப்ஸ் வச்சுருந்தாங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் 6 செட் ஆஃப் 8 அப்படி தான் கொடுக்குறாங்க. 159 கொடுக்குறதுனால மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பேக்கேஜாக தான் கொடுக்குறாங்க. லெமன் ஸ்க்வீசர் வச்சுருந்தாங்க. அது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரியான சில்வர் லெமன் ஸ்க்வீசருமே வச்சுருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு மாடலில் இருக்க ஒரு லெமன் ஸ்க்வீசர் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பீடர். நம்ம வந்து பருப்பு கடையிறதுக்கு, தயிர் கடையிறதுக்குலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 சைட் லாக் இருக்க மாதிரியான கண்டெய்னர்ஸுமே வந்து வச்சுருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பீஸ் கண்டெய்னர். அதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில், ரெக்டாங்கிள் ஷேப்பில், அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா 3 பீஸ் செட்டாக இருக்குது ரவுண்ட் ஷேப்பில் இருக்க கண்டெய்னர். இப்படி சொல்லிட்டு நிறைய டிஃப்ரெண்ட் மாடல்ஸில் வச்சுருந்தாங்க. பிளாஸ்டிக் மட்டும் இல்லாமல் கிளாஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் வச்சுருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் ஸ்டோரேஜ், அவங்களுக்கு சில்வர் கோட்டிங்கோட கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் சர்விங் பர்பஸ் கண்டெய்னர்லேயே வந்து டிசைன் வச்சு நிறைய வச்சுருந்தாங்க. மக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6 பீஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டஸ்ட்பின் பிளேட் வந்து 4 பீஸ் கொடுக்குறாங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 159 கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பர் ஸ்டாண்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா மேட்ஸ் வச்சுருந்தாங்க, பில்லோ கவர், பெட்ஷீட், அதுக்கப்புறம் கர்டைன்ஸ், பாத் டவல், அப்புறம் டைனிங் டேபிள் கவர் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வச்சுருந்தாங்க. பில்லோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 159 ருபீஸ்க்கே கொடுக்குறாங்க. அங்கே நம்ம உள்ள என்ட்ரன்ஸ் ஆகும்போதே பார்த்தீங்கன்னா 2 சைட்லேயுமே நிறைய பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. பிளாஸ்டிக் சேர், பக்கெட், அதுக்கப்புறம் பாத்திரம் கழுவி வைக்கிற டப்பு, அப்புறம் ஸ்டூல்ஸ், அப்புறம் ப்ரூம் ஸ்டிக்கு, மாப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வச்சுருந்தாங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸ்போவில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 159 ருபீஸ்க்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க. இந்த எக்ஸ்போவில் இருந்த திங்ஸ் எல்லாமே நான் வந்து பார்ட் 1, பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 வீடியோவாக பிரித்து அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இல்லை ஏதாச்சும் ஒரு ஐடியா கிடச்சிருந்துச்சுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.